Next, we discuss with the topic ecological adaptation 6.3. Ecological adaptation means சூழ்நிலையை சார்ந்த பிளான்ஸ்ல இருக்கிற சில தகவ அமைப்புகளை, that is called ecological adaptation. The modification in the structure of organism to survive successfully in an environment are called adaptation of organisms. ஒரு ஆர்கானிசத்துல இருக்கிற சில மாற்றங்கள், மாடிஃபிகேஷன், அந்த ஆர்கானிசத்தை இந்த என்விரான்மெண்டோட எர்த்ல சர்வை பண்றதுக்கு யூஸ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளான்ஸ்ல அது ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா, அந்த ஆர்கானிசத்துல அது ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Adaptations help the organism to exist under the prevailing ecological habit. So இந்த அடாப்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு உயிரினம் தன்னோட வாழ்விடத்துல சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கேரக்டர், தன்னோட ஹேபிட், தன்னோட ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல சர்வை பண்றதுக்கு உதவுறதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். Based on the habitats and the corresponding adaptation of plants, they are classified as. So adaptation base பண்ணி plants நம்ம classify பண்ண முடியும். First one hydrophytes, second one xerophytes, third one mesophytes, fourth one epiphytes, and finally halophytes. First one hydrophytes, நீர்வாழ் தாவரங்கள். Second one xerophytes, that is called வறண்ட நில தாவரங்கள். Then third one mesophytes. Mesophytes means பலநில தாவரங்கள். And fourth one epiphytes, தொற்று தாவரங்கள். Fifth one halophytes, உவர் சதுப்பு நில தாவரங்கள். So based on adaptation, plants classified into 5 categories. First one hydrophytes, second one xerophytes, third one mesophytes, fourth one epiphytes, and finally halophytes. First we discuss with hydrophytes. What is hydrophytes? The plants which are living in water or wet place are called hydrophytes. Plants வந்து வாட்டர்லயோ தண்ணியிலயோ அப்படி இல்லைன்னா வெட் பிளேஸ் ஈரப்பதமுள்ள பகுதிகளை வளர்றத வாழறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா hydrophytes அப்படின்னு சொல்லுவோம். According to their relation to water and air, they are subdivided into following categories. So water and air base பண்ணி hydrophytes நம்ம 5 categories divide பண்ண முடியும். That is called subdivisions. First one free floating hydrophytes, second one rooted floating hydrophytes, third one submerged floating hydrophytes, fourth one rooted submerged hydrophytes, and last one amphibious hydrophytes. First one free floating hydrophytes. First we discuss with free floating hydrophytes. Free floating na தண்ணில மிதக்கக்கூடிய தாவரத்தை நம்ம என்ன சொல்றோம்னா free floating hydrophytes அப்படின்னு சொல்றோம். These plants float frequently or freely on the surface of water. They remains in contact with water and air but not with soils. இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் வந்து தண்ணியில மிதந்துகிட்டே தான் இருக்கும், அதோட தண்ணியோட மேற்பரப்புல மிதந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க தண்ணி அண்டு காற்று, அதாவது வாட்டர் அண்ட் ஏரோட மட்டும் தான் கான்டாக்ட்ல இருப்பாங்க, சாயிலோட கான்டாக்டே இருக்காது. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஐகார்னியா, செகண்ட் ஒன் பிஸ்டியா, அண்ட் தேர்ட் ஒன் உல்ஃபியா. So examples, first one Eichhornia, second one Pista, and third one Wolffia. Second type rooted floating hydrophytes. So rooted floating hydrophytes soil la, அதாவது தண்ணியில இருக்கிற சாயில்ல அந்த வேற ஊன்றி பட் தண்ணி மேல மிதந்துட்டே இருப்பாங்க, அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம் rooted floating hydrophytes அப்படின்னு சொல்றோம். In these plants the roots are fixed in mud but their leaves and flowers are floating on the surface of water. These plants are in contact with soil, water and air. So rooted plant ஓட root மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல இருக்க சாயிலோட கனெக்ட் ஆயிருக்கும், பிளான்ட்ஸ் ஓடைய லீஃப் அண்ட் ஃபிளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மறந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இவங்களோட கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்லயும் இருக்கும், ஏர்லயும் இருக்கும், சாயில்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நிம்பையா, ஃபர்ஸ்ட் ஒன் Nympho, second one Nymphia,
and third one photomogenta. And last one is called Marsilia. So examples, first one Nympho, second one Nymphea, third one Photomagenta, and last one Marsilia. The third type, submerged floating flowers or submerged floating hydrops. So submerged என்ன பண்ணினா நீர்ல மூழ்கிக்கிட்டே மிதக்கக்கூடிய பிளான்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா submerged floating plants or hydrops அப்படின்னு சொல்லுவோம். These plants are completely submerged in water and not contact with soil and water. Soil and air. So submerged plantல இவங்க வந்து தண்ணில ஃபுல்லா மூழ்கி இருப்பாங்க. உங்களோட கான்டாக்ட் வந்து தண்ணிக்கு அடியில இருக்கிற சாயிலோட இருக்காது, தண்ணிக்கு மேல இருக்கிற ஏரோடையும் பிரசன்டா இருக்காது. ஸோ அப்போ எங்களோட கான்டாக்ட் ஃபுல்லா வெறும் வாட்டரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைப் நம்ம என்னன்னு சொல்லணும்னா submerged floating hydrophytes அப்படின்னு சொல்றோம். Some examples, first one Cetrophyllum and another one Utricularia. So first one Cetrophyllum and another one Utricularia. So next one, fourth one rooted submerged hydrophytes. These plants are completely submerged in water and root in soil and not in contact with the air. So இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரூட் வாட்டர்ல இருக்கிற சாயிலோட நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி பிளான்ட்ஸ் வந்து தண்ணியில மூழ்கியே தான் இருக்கும். ஸோ அப்போ இவங்களோட கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டருக்குள்ள இருக்கிற சாயிலோடையும் வாட்டரோட மட்டும்தான் இருக்கும், வாட்டருக்கு மேல இருக்கிற ஏரோட இருக்காது. ஸோ இந்த டைப் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா rooted submerged hydrophytes அப்படின்னு சொல்றோம். So some examples, first one Hydrilla, second one Vallisneria, and third one Isoetes. So first one Hydrilla, second one Vallisneria, and third one Isoetes. So next, fifth one Amphibious hydrophytes, rooted emerged hydrophytes. These plants are adapted to both aquatic and terrestrial modes of life. They grow in shallow waters. So இந்த plants நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்ல பாதி நீர்லயும் பாதி நிலத்திலும் இருக்கிற மாதிரி பிரசன்டா இருக்கு. தட் மீன்ஸ் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்ற ஃப்ராக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலையும் இருக்கும், லேண்ட்லயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்லயும் பிரசன்டா இருக்கும், லேண்ட்லயும் பிரசன்டா இருக்கும். தட் மீன்ஸ் ஷேடோ ஏரியா. ஷாலோ வாட்டர்னா தண்ணி வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா, இலைகள் வந்து ஆழமற்ற நீர்ல வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து தண்ணி மூவ் ஆயிட்டே இருக்கிற அந்த ஒரு ஓரமான பகுதியில வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. தட் இஸ் கால்டு amphibious hydrophytes. Some examples, first one Ranunculus, second one Typha, and third one Sagittaria. First one Ranunculus, second one Typha, third one Sagittaria. So these are all the hydrophytes plants. First one free floating hydrophytes, second one rooted floating hydrophytes, third one submerged floating hydrophytes, fourth one rooted submerged hydrophytes, and fifth one amphibious hydrophytes or rooted emerged hydrophytes. So next one, some example of hydrophytes. First one free floating hydrophytes, Eichhornia and Pista. Second one rooted floating hydrophytes, example Nymphea and Marsilia. And third one submerged floating hydrophytes. The plant name is Cetrophyllum and Utricularia. And fourth type rooted submerged hydrophytes, example Vallisneria and Hydrilla. And last one rooted emerged hydrophytes or heterophyli. Examples, first one Sagittaria and second one Ranunculus. So today you are going to learn, the topic is first one interspecific interaction and co-evolutionary dynamics, and next one 6.3 ecological adaptation. First we discuss with hydrophytes. Today class over, students. Read the topics very carefully. Don't waste your time. Thank you, students.